பதவி வெறி பிடித்த அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையை சார்ந்த சிவா மாணவர்களை வகுப்பறை செல்லவிடாது பொய்கூறி கணியரின் கடைக்கண் அசைவிற்கு கட்டுப்பட்டு காய்களை நகர்த்துகிறார். பல பதவிகளை ஒரே நேரத்தில் வைத்திருந்தும் மேலும் பதவி பித்து பிடித்த சிவாவின் உண்மை முகம். அன்பான வைத்வேத் வளாக பெற்றோர்களே, அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் தலைமை நிர்வாக பொறுப்பை தமதாக்கிக் கொள்ளும் பேராசையுடன் சிவா என்பவர் போட்ட திட்டங்கள் யாவும் தவிடுபொடியாகியதால் தற்போது வைத்வேத் வளாகத்திற்குள் கலகத்தை உருவாக்கி மாணவர்களின் கல்வியை சீர்குலைக்கும் வேலையில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளார். முதலில் யார் இந்த சிவா? இவர் எவ்வாறு அன்னைக்குள் நுழைய முற்படுகின்றார் என்பதை பார்ப்போம். இவர் கடந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர்தான் நோர்வே நாட்டிற்கு வந்தவர். அதற்கு முன்னர் இவருடைய வாழ்வு பல இரகசியம் நிறைந்ததாகவே இருந்தது. இங்கு வந்த பின்னர் தனது வாழ்வை சுகபோகமாக மாற்றும் நோக்குடன் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுடன் சேர்ந்து அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்குள் கால் பதிக்கின்றார். அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையும் இவருக்கு பல பொறுப்புகளை கொடுத்தது. அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் உப பொறுப்பாளராகவும் தேர்வுகள் நடாத்தும் குழுவிற்கு பொறுப்பாளராக பதவி வழங்கப்பட்டது. இவ்வாறான 2 முக்கிய பொறுப்புகள் இருந்த போதிலும் பதவிகளின் மேல் பேராசை கொண்ட சிவா கடந்த 3 வருடங்களுக்கு முன்னரே நோர்வே தமிழ் பாடசாலை கட்டமைப்பை குழப்பி அன்னை தலைமை நிர்வாகத்தை கைப்பற்றும் நோக்குடன் காய்களை நகர்த்த ஆரம்பித்தார். இதற்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரும் குறிப்பாக கன்னியர் குழு பூரண ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் அவருக்கு வழங்கியிருந்தனர். தனது தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்குடன் கனியாருடன் இணைந்து தமிழர் பொருமிய மேம்பாட்டுக் கழகத்தில் 25 வருடங்களாக இன்றும் பொறுப்பாளராக இருக்கும் நாதன் என்பவருடனும் கூட்டு சேர்ந்து பல பல்லாயிரம் குரோனர் பணப்பரிமாற்றம் செய்தார். எனினும் இந்த பணத்தை எங்கு அனுப்பினார், யாருக்கு அனுப்பினார் என்பது இன்றுவரை இராணுவ ரகசியமாகவே இருக்கின்றது. இவர் இந்த பொறுப்புகளில் இருந்த ஏக காலத்தில் வைத்வேத் வளாகத்தில் பொறுப்பாளராகவும் பின்னர் அதைத் தொடர்ந்து உப பொறுப்பாளராகவும் பதவி வகித்ததையும் இங்கு குறிப்பிட வேண்டும். இவர் உதவி பொறுப்பாளராக பதவியேற்ற காலத்தில் பொறுப்பாக இருந்தவரை பொம்மையாக வைத்து காய்களை நகர்த்தி கூட்டங்களில் தனது கருத்துக்களை மேலோங்கச் செய்து ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி வைத்துக்கொண்டு சர்வாதிகார முறையில் தான் நினைத்ததை செய்தார். இவருடைய சர்வாதிகார போக்கினால் கோபம் கொண்ட பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இவருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தனர். இவர் செய்த கூத்துக்கள் பல. அதை நேரடியாக அனுபவித்த வைத்வேத் பெற்றோர்கள் ஆகிய எங்களுக்குத்தான் அது தெரியும். இதனால் கடந்த வருடம் மார்ச் மாதத்துடன் திடீரென தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்து மறைந்துவிட்டார். இவர் விலகிச் செல்லும்போது நடைமுறையில் இருந்த நிர்வாகத்துக்குள் பல குழப்பங்களை உருவாக்கி அங்கிருந்த நிர்வாகிகள் பலரையும் விலகச் செய்யும் நாசகார நோக்கோடு பல சதித்திட்டங்களை வகுத்து பாடசாலையை இயங்காத அளவிற்கு சூனியமான நிலையை உருவாக்கிச் சென்றார். பாடசாலை இயங்காது தடுமாறினால் அதை சாக்காக வைத்து அன்னை தலைமை நிர்வாகத்தை கைப்பற்றிவிடலாம் என நரித்தனமாக திட்டம் போட்டுச் செயற்பட்டார். இவரது இந்த நயவஞ்சக செயற்பாட்டினாலேயே புதிய இடைக்கால நிர்வாகம் ஒன்றை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த அனைத்து செயல்களுக்கும் பின்னால் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினரின் கரைபடிந்த கரங்களே இருந்தது என்பதில் துளியளவும் சந்தேகம் கிடையாது. சிவா என்பவர் அனைத்துலக கல்வி மேம்பாட்டு பேரவையில் பெரிய பதவிகள் வகித்திருந்த போதிலும் அடிக்கடி ஸ்ரீலங்கா சென்று வந்தார். அதிலும் கட்டம் கட்டமாக அடிக்கடி அவசர பயண போக்குவரத்து இருந்தது.
இவரது பயணங்கள் பலத்த சந்தேகங்களை தோற்றுவித்தது. ஸ்ரீலங்கா அரசு இவருக்கு செங்கம்பள வரவேற்பு கொடுக்கும் அளவிற்கு ஸ்ரீலங்கா அரசுடன் நெருங்கிச் செயற்பட்டார். அனைத்துலகம் என்று சொல்பவர்களும் தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவினருமே இன்று ஸ்ரீலங்கா தேசத்திற்கு தாம் நினைத்த மாத்திரத்தில் சென்று வருவதும் இங்கு கவனிக்கத்தக்கது. தற்போது பதவிப் பேராசை பிடித்த சிவா அன்னை தலைமை நிர்வாகப் பொறுப்பை கைப்பற்ற முடியாது போய்விட்டதே என்ற வயிற்றெரிச்சலுடன் மீண்டும் கலகத்தை உருவாக்கி குழப்பத்தை பெரிதாக்கி அதன் வளாகப் பொறுப்பாளராக மீண்டும் வரவேண்டும் என்ற முனைப்போடு செயற்படுகிறார். இவர் வளாகப் பதவியை கைப்பற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் கனியுடன் சேர்ந்து முன்னெடுக்கின்றார். ஏற்கனவே அனைத்துலகத்தில் இருக்கும் 2 பதவிகள் போதாதென்று தற்போது 3வது பதவிக்கும் ஆசைப்படும், மன்னிக்கவும் ஆசைப்படும் என்று சொல்வது தவறு. பேராசைப்படும் சிவா மிகப்பெரிய பதவிப்பித்தன். பதவி எடுப்பதற்காக எதுவும் செய்ய துணிந்தவர். தற்போது வைத்வத்தில் உள்ள பலர் இவர் மேல் குதிநிலையில் இருக்கின்றார்கள். இவரது கடந்தகால அராஜக செயற்பாடுகளால் பல ஆசிரியர்கள் வெறுப்படைந்துள்ளனர். பதவிகள் கீழிருந்துதான் வழங்கப்பட வேண்டும், மேலிருந்து அதை வழங்கக்கூடாது என்று பெரிய பண்டிதர் போன்று பேசும் சிவா அவர்களிடம் நாம் எழுப்பும் கேள்வி, மக்களைக் கேட்டா அனைத்துலக தமிழர் பேரவையில் பதவியை எடுத்தீர்கள்? எந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தார்கள்? பாடசாலை நூல்கள் கீழ் மட்டத்திலிருந்து ஏன் வரவில்லை? பாடசாலை நூல் தயாரிக்கும் போது மேல் மட்டத்திலிருந்து பெரிய அறிவாளிகள் எல்லோருமாகச் சேர்ந்து எழுதி மிகவும் கடினமான பாடத்திட்டத்தை புலம்பெயர் தமிழ் மாணவர்களுக்கு திணித்ததில் காத்திரமான பங்கு வகித்தவர் நீங்கள் அல்லவா சிவா? இன்று மக்களுக்கு மேலிருந்து கீழ் என்றும் கீழிருந்து மேலென்றும் போதனை செய்கிறீர்களே, இது ஏற்புடையதாக தெரிகிறதா? சர்வாதிகாரி சிவா அவர்களே, இன்று ஜனநாயகம் பற்றி கண்ணீர் வடிக்கின்றீர்களே, அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தில் ஜனநாயகம் இல்லை என்று கொக்கரிக்கிறீர்கள். நீங்கள் தாராளமாக உங்கள் ஜனநாயக வழியில் நீங்கள் அடிக்கடி கூறுவது போல் ஒன்றை உருவாக்குவதை செயற்படுத்துங்கள். உங்களால் முடியாது என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பது நன்றாக புலப்படுகின்றது. உங்கள் நடவடிக்கை அதை எடுத்துக் காட்டுகின்றது. உங்களது நோக்கமே அன்னை பூபதி கலைக்கூடத்தை உடைத்து சீர்குலைத்து சின்னாபின்னமாக்கி ஸ்ரீலங்கா அரசின் நிகழ்ச்சிகளை நிறைவேற்றுவது மட்டுமே என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. கடந்த வருடம் ரொம்மன் வளாகத்தில் பூட்டுடைத்து புதிய நிர்வாகம் என்று ஒன்றை தெரிவு செய்து அந்த புதிய நிர்வாகத்தோடு கடந்த வருடம் நடைபெற்ற பொங்கல் விழாவில் புதுமாப்பிள்ளை போன்று வேட்டி கட்டி மேடையின் ஒரு பக்கத்தில் நின்று நிழல் படம் எடுத்து உங்கள் நிஜ முகத்தை காட்டிவிட்டீர்கள். நீங்கள் யார் என்பதை அப்போதே பெற்றோராகிய நாம் அடையாளம் கண்டு கொண்டோம். இருப்பினும் அன்னை தலைமை நிர்வாகம் மிகவும் அமைதியாகவே காய்களை நகர்த்திக் கொண்டிருந்ததை பெற்றோர் ஆகிய நாங்கள் அமைதியாக பார்த்திருந்தோம். தொடர்ந்தும் அன்னை அமைதி காக்கக்கூடாது. எம்மை குழப்பும் புல்லுருவிகளுக்கு இங்கு இடமில்லை. எனவே சிவா அவர்களே, உங்களது பருப்பு இனிமேலும் வேகாது. முடிந்தால் உங்கள் அணியினர் கேட்பது போல் விலகி தனியாகச் செல்லுங்கள். அதற்கு எமது உளமார்ந்த வாழ்த்துக்கள். தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவினர் இதற்கு முன்னின்று உழைப்பர் என்பதில் ஐயமில்லை. நன்றி. வாய்மையே வெல்லும். நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய பெற்றோர் குழு.